நம்ம இன்னைக்கு அஷ்டலக்ஷ்மி அன்னையோட வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது ஆதிலக்ஷ்மி. யுகங்கள் கடந்து காலங்களை மீறி பரம்பொருளோட பிறந்தவ ஆதிலக்ஷ்மி. அவள் மகாவிஷ்ணுவுக்கு அருகிலேயே அமர்ந்திருக்கக்கூடியவ. உலக வாழ்வோட தொடக்கமே அமைதியாக இருக்க வேணும் அப்படிங்கிறது தான். அதை பரப்பும் சக்தி தான் ஆதிலக்ஷ்மி. ஒவ்வொருத்தருக்கும் அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். பணக்காரனோ ஏழையோ கண்டிப்பாக அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அவளோட முகம் அன்பின் புன்னகை, அவளது கரங்கள் அருள் பசுமை, அவள் தரிசனம் அகக்கண்ணை திறக்கும் தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. அவள் தரும் வரம் மன அமைதி, மன உறுதி, தன்னம்பிக்கை, பக்தி. அவள் தரும் சாந்தியினால்தான் மன அழுத்தங்கள் குறையுது, பொறுமை பெருகுது, பயம் பறக்குது. இதை பற்றி ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு பக்தர் விரக்தியினால் ஆதிலக்ஷ்மியை தேடி வராரு. அம்மா, எதுவுமே சரியில்லை, மனசே குழப்பமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரே பிரச்சனையாக இருக்குது, பணம் செலவழிஞ்சுக்கிட்டே போகுது, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறார். மகனே, பணம் இல்லைன்னா வாழ்க்கையே நிறைவடையாது, ஆனால் அமைதி இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அன்னை சொல்கிறான். எப்பயுமே மன அமைதியோடு இருந்தால் தான் எல்லா காரியத்திலையும் ஜெயம் அடைய முடியும், வெற்றி பெற முடியும். அதனால் எப்பயுமே மன அமைதி முக்கியம். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு செயலையும் யோசித்து செய்ய முடியும். இது அன்னை ஆதிலக்ஷ்மி எடுத்துரைச்சது. ஆதிலக்ஷ்மியோட மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஆதிலக்ஷ்மியை நமக. சாந்தியே சக்தி, சக்தியே சாந்தி, ஆதிலக்ஷ்மியே அருள்புரி அப்படிங்கிறது இதோட அர்த்தம். மன அமைதியோடு இருக்கலைன்னா எல்லா வேலையும் ஈஸியாக செய்ய முடியும். மன அமைதியோடு இல்லைன்னா எந்த வேலையும் நம்மளால் ஒழுங்காக செய்ய முடியாது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பண்ண என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.